வெல்கம் டு விகே பிளாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் ஓரண்டி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா ஒரு வண்டி ஒன்று ரெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வண்டி ரெண்ட்டுக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது என்னென்னா ஈவி வண்டி. எங்கள் ஐயா இவர் தான் எடுக்க போகிறாரு, எங்களோட அமிதாப் மாமா. இங்கே வந்து இப்போ அவங்க லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா, இப்போ வண்டி வந்து என்ன மாதிரி வண்டி, இது என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும், எவ்வளோ ரெண்ட் என்னன்றது கைஸ்க்கு நீங்கள் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டாக்குமெண்ட்ஸுன்றதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரிஜினல் நம்ம சப்மிட் பண்ணோம். எதர் லைசன்ஸாக இருக்கலாம், இல்லை ஆதார், ஸ்கூல் சர்டிஃபிகேட் மாதிரி ஏதாவது ஒன்று, ஓகேவா? ஆனால் ஒரிஜினல் பேமெண்ட் அப்படின்னு வரும்போது 200லேயும் இருக்குது, 210லேயும் இருக்குது பர் டேக்கு. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், வெண்டார்ஸ் இருக்காங்க இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம கொடுக்குறதுக்கு. ஆக்சுவலாக இது எப்படின்னா பிளிங்கிட்னாலும் சரி, எந்த ஒரு டெலிவரி பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, காமனாகவே கொடுத்துட்ருக்காங்க வெண்டாரை பொறுத்த வரைக்கும். இதுக்கு ஏதாவது முன் பணம் மாதிரி அதை கட்ட வேண்டியது இருக்காங்களா ஐயா? இனிஷியல் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2K கட்டுவீங்க. அது வந்து இந்த நம்ம வண்டியை வந்து பார்த்துக்கணும், அந்த டெபாசிட் மாதிரி, அதுக்காக சேஃப்டி டெபாசிட் மாதிரி. இப்போ அந்த அமௌண்ட் ரிட்டர்னபிள் நமக்கு எப்படி? ஆமாம், அமௌண்ட் வந்துட்டு நம்ம வண்டியை ரிட்டர்ன் பண்ணும்போது என்னென்ன சார்ஜஸ் அவங்க வண்டியோட டேமேஜுக்கு போடுறாங்களோ அது போக பேலன்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன். இது என்னன்னா வண்டி வந்துட்டு நம்ம எடுத்து 1 மந்த் கம்பல்சரி ஓட்டணும். சப்போஸ் நான் 1 மந்த் ஓட்டலை, ஓகேவா, 1 மந்த் ஓட்டாமல் 1 வாரம் மட்டும்தான் ஓட்டியிருக்கேன், ஆனால் வண்டியை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன், எனக்கு வண்டி வேண்டாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த அமௌண்ட்டை தர மாட்டாங்க. 1500, ஆமாம் 1500 2000 எனக்கு தரவே மாட்டாங்க. எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, நான் கரெக்டாக 1 மந்த் ஓட்டியிருக்கணும். இவங்களுடைய இப்போ நான் எடுக்க போகிற வண்டியோட இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்பல்சரி 9 hours லாகின் இருக்கணும் டெய்லி, ஓகேவா? எதை நீங்கள் ஓட்டிருக்க மாட்டீங்க, 100 ரூபாய்க்கு ஓட்டிருக்கலாம், 200 ரூபாய்க்கு ஓட்டிக்கலாம், அது அவங்களுக்கு கணக்கு கிடையாது. 9 hours லாகின் வேணும். ஆமாம், எனக்கு ஆன் ஆயிருக்கணும், ஆப்பு 9 hours ஆன் ஆயிருக்கணும். அதில் நம்ம எவ்வளோ ஓட்டுறோமோ அது 1000க்கும் ஓட்டிருக்கலாம், 2000க்கும் ஓட்டிருக்கலாம், அந்த 100 200 கூட ஓட்டிருக்கலாம், அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பர் டேக்கு 200 அவங்க எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். அப்போ இப்போ இதுக்கெல்லாம் சர்வீஸ் எப்படியா? இப்போ நமக்கு ஏதோ வண்டியில் ஒரு ஃபால்ட் இருக்குதுன்னா, இப்போ மற்ற நார்மல் பெட்ரோல் வண்டிக்கெல்லாம் நமக்கு சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கும், மெக்கானிக் ஷாப்ஸ் இருக்கும், அங்கே போய் நம்ம கொடுத்து சர்வீஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே எப்படி இது சர்வீஸ் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? நம்ம பெருசாக ஒன்றும் கிடையாது. அவங்க கிட்ட நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் வந்து நம்ம குரூப்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும், இந்த மாதிரி வண்டி ஃபால்ட் அப்படின்னாக்கா. ஏதர் எமர்ஜென்சி அப்படின்றப்போ உடனே வந்து பார்ப்பாங்க, இல்லை இது கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்றப்போ இது பண்ணுவாங்க. சப்போஸ் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, உங்களால முடியல, வண்டியை கொண்டு வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு வண்டியோட ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க நேரம் வருவாங்க. அவங்களோட வந்துட்டு நான் ஒரு 5 நிமிஷம் வந்து இங்கே நமக்கு அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம லொகேஷன்ல வந்து நம்மளுக்கு வந்துட்டு வண்டி தள்ளிட்டு வர முடியுது, ஓட்ட முடியுது, கொஞ்சமாச்சும் சின்ன ப்ராப்ளம் தான், என்னால் வண்டி கொண்டு வந்து கொடுக்க முடியாது, நம்மளே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் தான் ஹேண்ட் ஓவர். சர்வீஸ் முடிச்சுட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நமக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்களும் அப்படி தான் வந்திருக்கோம் கைஸ். இப்போ என்னன்னா, இப்போ இவரோட வண்டி வந்து கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்ததுனால சர்வீஸ்க்காக கொடுத்துருக்கோம். பேட்டரியில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தது, எங்களை வந்து இன்னைக்கு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எங்களை காசு பண்ணி போனாங்க, இவரை தான் கூப்பிட்டுருக்காங்க. நான் உள்ளே போயிட்டு அது என்ன முடிஞ்சா என்னதுன்னு பார்த்துட்டு நான் வெளில வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகே, எப்போவுமா வாங்க போ. ஓகே கைஸ், நான் இப்போ போயிட்டு உங்களுக்கு என்னென்ன அடுத்தது அப்டேட் பண்ணுறேன். கைஸ், நம்ம ஆள் உள்ளே போய் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களாம். இங்கே தான் உள்ளே போயிருக்காரு. நான் அதனால தான் இப்போ அப்படி சும்மா வெளில வந்தேன். இன்னும் எவ்வளோ நேரம் ஆக்குவாங்கன்னு தெரியல. என்ன அதுன்னு டீட்டெயில் கொடுத்துட்டு அப்படியே வண்டி ரெக்கவர் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் அந்த ஈவியோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வந்தோம். இப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்கான். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் இவரோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம பேமெண்ட் வந்து தனியாக இங்கே இவங்ககிட்ட பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் அதில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மிஸ்டர் ஐயா? இப்போ வந்து டாக்குமெண்ட் ஆட் பண்ண இல்லை, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். ஜாலியாகவும் இருக்குது, அது சமயத்தில் கொஞ்சம் காண்டாகவும் இருக்குது. மறுபடியும் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆமாம், இப்போ இது முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும் போது வந்து உங்களை பார்க்குறேன். So bright, baila conmigo toda la night. El ritmo suena, can you feel? Move your body, it's so real.
இப்போ நான் எங்க இருக்கேன்னா இங்க ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்க வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இவருதான் வந்து நம்ம நண்பர் அன்பு. நான் இவரை பத்தின டீட்டெயில் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அதுக்கு ஒரு சின்னது ஒரு வார்னிங் ஒன்று வரும், அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு அடுத்தது நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். நான் சொன்ன மாதிரி அந்த வார்னிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. தயவு செஞ்சு யாருமே அதை ட்ரை பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க 2 பேர் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். அப்படிதான் போய் சொல்லுவாரு, யாரும் நம்பாதீங்க. ஏன்னா எங்களுக்கே புண்ணியம் எதுவும் கிடையாது. எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட லைஃப் இப்போ? ஏதோ போயிட்டு இருக்கு நல்லா. கொஞ்சம் சொல்லிருந்தா மேக்கப்ல பண்ணி ஹேர் இது மேக்கப் பண்ணாமலே நீங்க அழகா தான் இருக்கீங்க. எப்படிங்க? சொல்லுங்க, என்ன கருத்து சொன்னீங்க? சாரி, வாயில பஜ்ஜி இருக்கு. வாயில பஜ்ஜி இருக்கா? பிஸியா இருக்கிறாரு அவரு. எல்லாரும் இந்த கார்த்தியோட அழகை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு கமெண்ட் போடுங்க பாக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வைக்கமா வருதே. இல்ல அவர் அப்படிதான் கலாய்ப்பாரு. இவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பழைய ஆக்டர் ஞாபகம் வரும் கைஸ். ஜெமினி கணேசா அப்பா, ஜெமினி கணேசனை வரைஞ்சு வச்சிருக்காங்க. பாட்டு பாடவா, பாட்ட சொல்லவா ஜெமினி கணேசன் பா. அந்தளவு நான் வருத்தம் இல்லையே. சாரி, பஜ்ஜி சாப்பிடுறேன்.